Hi everyone, this is from CBS Academy. நம்ம 20ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வரின் மருத்துவ காப்பீடு ரூபாய் 25 லட்சமாக உயரும். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸில் வந்து கவர் ஆகும். நமக்கு 2009ஆம் ஆண்டு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது கலைஞர் காப்பீடு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கலைஞர் காப்பீடு திட்டம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். இதற்கு பார்த்தீங்கன்னா வருமான வரி வரம்பு வந்து வருடத்திற்கு அந்த வருமான வரி வரம்பு பேஸ் பண்ணி தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு அதுக்கப்புறமா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதை வந்து சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரி வரம்பு உண்டு. அதே மாதிரி 5 lakhs இன்சூரன்ஸ் வந்து இதில் வந்து கவர் ஆகும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2026 நம்ம டிவிகே கவர்மெண்ட் இந்த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த கவரேஜை வந்து 5 lakhலேருந்து 25 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வருமான வரி வரம்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீக்கியிருக்காங்க. அடுத்ததாக எஸ்டி பிரிவில் குறும்பர் சமூகத்தை இணைக்க முயற்சி. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் நமக்கு வந்து கவர் ஆகும். அதில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 342. ஸோ ஒரு ட்ரைப்ஸை வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு அறிவிக்கக்கூடிய அந்த உரிமை வந்து யாருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் வித் கன்சல்டேஷன் வித் கவர்னர். ஸோ இதை வந்து இன்வால்வ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் தான் 342. ஸோ இதனுடைய அந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து ட்ரைப்ஸை வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை அதை வந்து என்லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதலாக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். ஸோ அதில் ஃபீல்டு சர்வே பண்ணி என்ன பண்ணோம்னா ரெசல்யூஷனை பாஸ் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மறுபடியும் சர்வே பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிக்கிள் 338A. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாராளுமன்றம் அதன் பின்னாடி சட்டம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஆர்டர். ஸோ பிரசிடென்ஷியல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கவர்னருடைய கன்சல்டேஷன் அடிப்படையில் பிரசிடென்ட் வந்து வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் எம்எல்ஏக்களுக்கு அரசு செலவில் கார் உதவியானது. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கவர் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவினுடைய அந்த சேலரிஸ் அண்ட் அலவன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஆர்டிக்கிள் 195. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய எம்எல்ஏஸினுடைய ஊதியம் வந்து 1.05 லட்சமாக இருந்திருக்கும். தற்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை 1.80 லட்சமாக வந்து உயர்த்த போகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆர்டிக்கிள் 195 அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதற்கான சட்டங்களை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 30,000, மாதாந்திரப்படி 10,000, தொகுதிப்படி 25,000, அஞ்சல் படி 2,500, தொலைபேசி படி 7,500, தொகுப்பு படி 5,000, வாகனப்படி 75,000, உதவியாளர் படி 25,000 என மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,80,000 அதிகரிக்கப்படுகிறது. அடுத்ததான் ஜென்சி இளைஞர்களுடன் தொடர்பை வலுப்படுத்த அரசு திட்டம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஒரு பல்கலைக்கழகம் ஒரு அமைச்சர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த செயல்படுத்தக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ். அதாவது ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடன் பார்த்தீங்க அப்படின்னா கலந்துரையாடுவார்கள். ஸோ அதுக்கப்புறமா மாணவர்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து கேட்கப்படும். பல்வேறு தலைப்புகளின் கீழ் மாணவர்களின் கருத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து அதன் அடிப்படையில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கு. இந்திய மருத்துவர்களுக்கு பாகிஸ்தானின் உயரிய விருது ஜின்னாவின் உடல்நலக்குறைவை விஷயம் காத்ததற்காக கௌரவம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல்
ரிலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். ஸோ பாகிஸ்தானினுடைய மிக உயரிய குடிமக்கள் விருதான நிஷான் ஏ இம்தியாஸ் அப்படின்ற விருது நமக்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு பொது மருத்துவர், அதே மாதிரி கதிரியக்கவியலாளர் ஒருவருக்கு வந்து 2 பேருக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் இணைந்து தான் இருந்திருக்கும். ஸோ முகமது அலி ஜின்னா அவர்கள், இவர் வந்து சரோஜினி நாயுடுவால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ஒற்றுமையினுடைய பிரதிநிதி அப்படின்னு பாராட்டப்பட்டவர் தான் யாரு? சரோஜினி நாயுடுல பாராட்டப்பட்டவர் தான் முகமது அலி ஜின்னா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு 1935 ஆண்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரொவின்ஷியல் ஆட்டோனமி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸுக்கு வந்து ரெப்ரஸன்டேஷன் கிடைக்காம போயிருக்கும். காங்கிரஸ் தான் அதிக அளவில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்தே வந்து முஸ்லீம் லீக் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காங்கிரஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அதுல இருந்து இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 1940ஆம் ஆண்டுல வந்து நமக்கு முஸ்லீம் லீக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா லாகூர்ல வந்து நடைபெற்றிருக்கும். அதுல முதலாக வந்து முகமது அலி ஜின்னா அவர்கள் தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1946ஆம் ஆண்டு 47ஆம் ஆண்டு மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ மவுண்ட் பேட்டன் பிளான் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி ஜூன் 3 பிளான். ஸோ இந்த பிளானின் அடிப்படையில் தான் இந்தியா அப்படிங்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளாக பிரிக்கப்படும் அப்படிங்கிறத மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா ராட்க்ளிஃப் அவார்டு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுண்டரிஸ் எல்லாமே பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பாகிஸ்தான் அப்படிங்கிற புதிய நாடு இந்தியாவிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவங்களுக்கு வந்து விடுதலை அடைந்த நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக முகமது அலி ஜின்னா அவர்கள் இருந்திருப்பாங்க. இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து அவருக்கு உடனே உடம்பு முடியாம இருக்கும். ஒரு ஆண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உயிரிழந்திருப்பார். ஸோ இதை வந்து ரகசியமாக பாதுகாத்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த மும்பையை சேர்ந்த பொது மருத்துவர் மற்றும் கதிரி இயக்கவியலாளர். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இந்த உயரிய விருதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அந்த டைம்ல அவங்க வந்து ரகசியம் பாதுகாக்காம இருந்திருந்தா ஸோ அந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு புதிய நாடு வந்து உருவாவதே தடுக்கப்பட்டிருக்கும். இதை வந்து மவுண்ட் பேட்டன் கூட ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படிங்கிறத பாகிஸ்தான் அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1998ஆம் ஆண்டு திலீப் குமார் அவர்களுக்கு பாகிஸ்தான் அரசு இந்த உயரிய விருதான நிஷான் ஏ இம்தியாஸ் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று தென் மண்டல குழு கூடுகிறது. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து கவர் ஆகும். நமக்கு வந்து சோனல் கவுன்சில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தால் கொண்டு வரப்பட்ட அமைப்பு. ஸோ நமக்கு 1956ஆம் ஆண்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த சோனல் கவுன்சில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த சவுத் சோனல் கவுன்சிலுடைய அந்த மீட்டிங் வந்து சென்னையை அடுத்த கோவளத்தில் டீம் பாரதம் இந்த தொலைநோக்கு பார்வையை வந்து முன்னிட்டு நடத்தப்பட்டது. ஸோ அதாவது வலிமையான மாநிலங்களே வலிமையான தேசத்தை உருவாக்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சோனல் கவுன்சில் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேர்மேன் வந்து ஹோம் மினிஸ்டராக இருப்பாங்க. வைஸ் சேர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் இதில் இருக்காங்களோ அவங்க வந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த ரொட்டேஷன் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த குழுவின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ இதில் கலந்து கொண்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பார்க்கும்போது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளம், தெலுங்கானா, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள். ஸோ இதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நதிநீர் பங்கீட்டு திட்டங்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரிக்க அமைக்கப்பட விரைவு நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அந்த இன்டர்ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்டுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.